பிரான்சில் உள்ள வெளிநாட்டினர் பிரான்ஸ் திறவாய் அமைப்பில் வேலை தேடுபவராக பதிவு செய்வதற்கான விதிகளில் அரசு புதிய மாற்றங்களை கொண்டு வந்தது. இந்த புதிய அரசாணை இதற்கு முன் இருந்த சில கடுமையான நிர்வாக தடைகளை நீக்கியுள்ளது. இதற்கு முன்பு குறிப்பிட்ட சில வசிப்பிட ஆவணங்கள் வைத்திருப்பவர்கள் மட்டுமே வேலை தேடுபவராக பதிவு செய்ய முடியும் என்ற கட்டுப்பாடு இருந்தது. தற்போது அந்த பட்டியல் நீக்கப்பட்டு 18 வயது நிரம்பிய பிரான்சில் சட்டப்பூர்வ வேலை செய்ய அனுமதி வழங்கும் தகுதியான வசிப்பிட ஆவணம் வைத்துள்ள எவரும் இதில் பதிவு செய்யலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் இந்த திட்டம் அனைவருக்கும் பொதுவானது அல்ல. பிரான்சிற்கு வெளியே நிரந்தர வசிப்பிடத்தை கொண்டு தற்காலிகமாக தங்கியிருக்கும் வெளிநாட்டினருக்கு இந்த வேலைவாய்ப்பு பதிவில் விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. அதேபோல குறிப்பிட்ட சில நீண்டகால விசாக்களை வைத்திருப்பவர்களும் இதில் பதிவு செய்ய முடியாது. புதிய விதிகளுக்கு அமைய பதிவு செய்துள்ள வெளிநாடு தொழிலாளர்கள் தங்களது வசிப்பிட ஆவணங்களின் காலக்கெடு முடிவடையும் திகதியை பிரான்ஸ் திறவாய் அமைப்பிடம் கட்டாயம் தெரிவிக்க வேண்டும். இதன் மூலம் அவர்கள் பிரான்சில் தங்கி வேலை செய்வதற்கான சட்டப்பூர்வ உரிமை உள்ளதா என்பதனை அதிகாரிகள் தொடர்ந்து கண்காணிக்க முடியும். உயர் தகுதி வாய்ந்த வெளிநாட்டு திறமையாளர்களை ஈர்க்கும் வகையில் ஐரோப்பிய நீல அட்டை விதிகளிலும் தளர்வு செய்யப்பட்டுள்ளன. இதன் மூலம் பிற ஐரோப்பிய நாடுகளில் ப்ளூ கார்டு பெற்றவர்கள் பிரான்சில் 180 நாட்களில் 90 நாட்கள் வரை தனியாக பணி அனுமதி பெறாமலேயே வேலை செய்ய அனுமதிக்கப்படுவார்கள்.